லார்ட். Praise the Lord, sister. ஸ்டார்டிங் பிரேயர் பண்றீங்களா? Okay. Hallelujah. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி கத்தாவே. அப்பா, இந்த நேரத்திலும் ராஜா இந்த பைபிள் ஸ்டடியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவரே கத்தாவே ராஜா, ஆவியானவரே பழைய ஏற்பாடு முழுவதுமாக முடிந்து அன்பான தேவனே பஞ்சாங்க புத்தகத்திலே கடைசி புத்தகத்திலே ஆண்டவரே கத்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனே நீங்க கிருபை செய்திருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே இன்றைய நாளில் ஆண்டவரே உபாகமத்தை கற்றுக்கொள்ளும் போதும் அப்பா நீங்க கத்தாவே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக துதிக்கிறோம். தொடக்கமிருந்து முடிவரையும் பரிசுத்தாவியானவரை நீங்க வழி நடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான தேவனே ராஜா, தடைகளை உடைத்து கூட்டி கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, வருகிற நாட்களிலும் ஆண்டவரே இந்த தடையும் இல்லாமல் இவர்கள் வந்து சேரத்தக்கதாக ஆண்டவரே இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனை நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிற சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவரே இந்த இணைப்புகளுக்கூடாகப்பா அநேக காரியங்களுக்கூடாக பயன்படுத்தி வாருங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பைபிள் ஸ்டடியை ஆண்டவரே நீங்க கூட இருந்து தொடர்ந்து ஆண்டவரே கத்தாவே கற்றுக் கொடுக்கத்தக்கதாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்கள திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக துதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே கத்தாவே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை முடித்து ஆசீர்வதிப்பாராக. இவான் சிஸ்டர், தேங்க் யூ சிஸ்டர். நீங்கள் பாடி ஆராதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்துக்கு நேரா நாம் கடந்து செல்லுவோம். பஞ்சாகமத்தினுடைய கடைசி பகுதியாகிய இந்த உபாகம புஸ்தகம் எதை குறித்து எழுதப்பட்டு நேற்று முகவரைகளை பார்த்தோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா காரியங்களும் பார்த்தோம். ஒரு கிளான்ஸ் நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். இந்த புஸ்தகம் என்ன, நம்ம ஆதியாம் புஸ்தகம் வந்து ஆரம்பங்களின் புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லேவியராகமம் என்ற யாத்திராகமம் அடுத்தது இரண்டாவதாக யாத்திராகமம் வந்து யாத்திரையாய் கடந்து செல்லுகிறார்கள். அதாவது அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் அப்படி கடந்து செல்லுகிற ஒரு பிரயாணத்தின் ஒரு காரியமா இருக்கிறது. மூன்றாவது லேவியராகமத்துல அப்படி கடந்து விடுதலை பெற்று வந்த பிள்ளைகள் என்னென்ன பலி செலுத்தணும், என்ன சாப்பிடணும் அப்படின்ற கட்டளைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் லேவியராகமம் அடுத்தது எண்ணாகமத்தை குறித்து பார்த்தோம். அதுல எண்ணிக்கைகள் ஜனங்களை இரண்டு முறை எண்ணப்படுகிறார்கள். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போறதுக்கு கொண்டதாக காதேஸ் பர்னேயா அப்படின்ற அந்த வனாந்திரத்திலே அவர்கள் 39 ஆண்டு காலம் அங்கேயே தங்கிடுறாங்க. ரொம்ப இன்னைக்கும் அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா காதேஸ் பர்னேயாவிலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு 11 நாட்கள் மட்டுமே இவர்கள் கடந்திருப்பார்களானால் கானானுக்குள்ளே பிரவேசிச்சிருக்க முடியும். ஆனா இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு வனாந்தரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். தேவன் செய்ய வேண்டிய அந்த கிட்ட நேரம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, சபையை விட்டு போயிருவாங்க. தேவன் செய்யற நேரத்துல விட்டு விலகி போயிருவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பொறுத்திருக்க முடியாது, இவ்வளவு நாள் காத்திருந்தோமே, இவ்வளவு நாள் காரியங்களை நம்ம செய்தோம் என்று சொல்லி ஜனங்கள் கடைசி நிமிஷத்துல வழி விட்டு விலகிறது போல இவர்கள் பாருங்க, கானான் தேசத்துக்குள்ள போயிருப்பாங்கன்னா 11 நாட்களுக்குள்ளே அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் இவர்களுடைய முறுமுறுப்பு இந்த காரியங்கள் நிமித்தமாக எண்ணாகமத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த பிரயாணங்களின் புத்தகம் என்று எண்ணாகமத்தையும் சொல்லுகிறார்கள். ஏன்னா அதுல இந்த வனாந்திரத்தின் வழியா கடந்து வரும் பொழுது ஆண்டவரை ரொம்ப அதிகமா அவர்கள் கோபப்படுத்துகிறது, சோதிக்கிறது, பின்னாட்களை பயங்கரமான காரியங்கள் நடந்தது, பூமி பிளக்கப்பட்டு அநேகரை விழுங்கினது, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. சரி, அந்த எண்ணாகமத்துல 20 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை அங்கே யுத்தத்துக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, எண்ணாகமத்தின் கடைசியில பார்க்கும் பொழுது சில அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். அங்கே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற அந்த 12 கோத்திரத்துல கோத்திரத்தாருடைய நாமங்களின் படிக்கும். ஆனால் பாருங்க, 6 லட்சம் புருஷர்களுக்கு மேல கடந்து சென்றாலும் அங்கே காலேபினுடைய சந்ததியும் யோசுவாவுடைய சந்ததி மாத்திரமே அங்கே பிரவேசிக்க முடிஞ்சது. அப்புறம் அவர்களுக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனா இன்னும் உள்ள போகல. நிலங்களை பங்கெடுக்கிற ஒரு காரியங்கள் அந்த எண்ணாகமத்தோட கூட முடியுது. அங்கே முக்கியமான ஒரு கேரக்டர் பாலாக் ராஜா பீலையாமை கொண்டு
தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் பேச வைக்கிற அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். சரி, இப்ப உபாகமத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது உபாகமம் என்றால் என்ன என்றால், பிரைஸ் தி லார்ட், இப்ப புதிதாய் வந்திருக்கிற அந்த ஜனங்கள் இப்போல வழியிலே அழிந்து போனாங்க, வழியில தேவனுடைய கட்டளையை மீறி நடந்தாங்க. எத்தனையோ ஜனங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தவர்கள் எல்லாம் மறிச்சு போய் இப்ப புதிதாக ஒரு சந்ததி கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிற இந்த சந்ததிகளுக்கு அந்த 10 கட்டளைகளை மறுபடியும் இவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக, அதாவது இப்ப உபாகமத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டளைகளின் புத்தகம் அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எழுதிக் கொள்ளுங்க, கட்டளைகளுடைய புத்தகம் என்று இந்த உபாகமத்தை சொல்றாங்க. இப்ப வந்திருக்கிற இந்த ஜனங்களுக்கு தேவனை குறித்து எப்படி இருக்கணும், எப்படின்னா நீங்க பிரவேசிக்கணும், அதாவது பலி செலுத்துகிறது என்ன, அது மட்டும் இல்ல நடந்து வந்த பாதைகள் ஆண்டவர் உங்களோட கூட எப்படியெல்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி மோசே இங்க ஜனங்களுக்கு அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே வராரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது உபாகமத்தை எழுதிய ஆசிரியர் மோசே. நம்ம பார்க்கிறோம், இந்த பஞ்சாகமம் முழுவதுமாய் எழுதப்பட்டது யாரு என்றால் மோசேதான். பஞ்சாகமம், அதாவது 5 ஆகமத்தின் புஸ்தகங்களுடைய ஆசிரியர் மோசேதான், வேற யாரும் எழுதல, மோசேதான் எழுதுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஆபிரகாம், அதாவது ஆதியாகமத்தினுடைய காலத்தினுடைய காரியங்கள்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கணும். அப்போ நான் சொல்றேன், என்ன எப்படி இவருக்கு தெரியும்? ஆதியாகமத்தை இவர் எப்படி எழுதி இருக்க முடியும்? ஏன்னா இவர் அங்க வரலையே. ஆதியாகமத்தின் பொழுது இவர் அங்க வரலையே, எப்படி இவர் எழுதியிருப்பான்னு சொல்லி நீங்க கேட்பீர்களானா, இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மோசே ஜலத்திலே விடப்பட்டவனா இருந்தான் இல்லையா. அவன் தாய் அவனை ஜலத்திலே ஒரு நாணல் பெட்டி செய்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வோனுடைய அரண்மனைக்கு அங்க அந்த பிள்ளை அவ எடுத்துட்டு போய் வளர்க்கும் பொழுது பாருங்க என்ன நடக்குதுன்னா, அந்த அரண்மனையிலே அவன் சகலத்தையும் கற்று தேர்ந்தவனாய் இருக்கிறான் என்று இருக்கிறது. எல்லாவற்றுமே அவன் என்ன பண்ணுகிறான் அந்த இடத்துல. அப்ப முன்னோர்களை பற்றியும் அந்த காரியங்கள், நம்முடைய முற்பிதாக்களை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் கற்று தேர்ந்தவனாய் இருக்கிறபடினாலே பிரைஸ் தி லார்ட், அவன் என்ன பண்றான், அவன் தான் இந்த பஞ்சாகமத்தின் புஸ்தகங்களை எழுதினான் என்று வேத பண்டிதர்கள் தெளிவா எழுதி இருக்கிறார்கள். அப்போ இந்த மோசே தான் இதனுடைய பஞ்சாகமத்தினுடைய 5 ஆகமத்தின் புஸ்தகங்களுடைய ஆசிரியராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இது எழுதப்பட்ட காலம், இந்த உபாகமம் எழுதப்பட்ட காலம் 1406 ஆண்டு. 1406 ஆண்டிலே இந்த உபாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்ட ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த 2ஆம் தலைமுறையினர் எழுதுகிற ஒரு சில நாட்களிலேயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில நாட்களுக்குள்ளதாக இந்த உபாகம புஸ்தகத்தை ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, மோசே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்தது உபாகமத்தின் புஸ்தகத்துல மொத்தம் 34 அதிகாரங்கள் இருக்கிறது. பெரிய அதிகாரம் 28வது அதிகாரம், சிறிய அதிகாரம் 34. முக்கியமான அதிகாரம் என்று சொல்லி பார்ப்போமானால் 28ஆம் அதிகாரத்தை நம்மளால மறக்கவே முடியாது. ஏனென்றால் இதிலே ஆசீர்வாதங்களும் சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள்லாம் என்னென்ன, சாபங்கள் என்றால் என்ன அப்படி என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். நேற்று தினத்திலும் நாம் நிறைய காரியங்கள், முக்கிய வசனங்கள் எல்லாம் குறித்து பார்த்தோம். அதனுடைய வீடியோவை உங்களுக்கு நான் பைபிள் ஸ்டடி குரூப்ல நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதை பார்த்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம தொடர்ந்து நாம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எத்தனாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் உள்ளடக்கம்? 12வது அதிகாரம் முடிஞ்சது சிஸ்டர். இன்றைக்கு பார்க்கணும்னாங்க 13. சரி, உபாகமத்தினுடைய 13ஆம் அதிகாரத்திலே நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. பொய் தீர்க்கதரிசியை பற்றிய கட்டளை. 13வது அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம் பொய் தீர்க்கதரிசியை பற்றிய கட்டளை. அது மட்டுமல்ல, அந்நிய தேவர்களை சேவிக்க அழைப்பவர்களை அழிக்க கட்டளை. இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மோசையை கொண்டு பேசுறார். பொய் தீர்க்க தரிசனம் பண்ணுகிறவர்ல நீங்க என்ன பண்ணணும், கொலை செய்து போடணும், சூன்யம் பாரிகளை அழிக்கணும், அப்படி எல்லாம் சில கட்டளைகளை தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த பொய் தீர்க்கதரிசி பற்றிய கட்டளைகளையும் அந்நிய தேவர்களை சேவிக்க அழைப்பவர்களை அழிக்கணும், அழிச்சு போடணும். புரியுதுங்களா? இப்ப கானான் தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறீங்க, அங்க ஒரு கும்பல் இருக்கு, அவங்க நமஸ்கரிக்கிறதெல்லாம் அந்நிய தேவர்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை நமஸ்கரிக்க கூப்பிடுவானர்கள். இன்னைக்கு இது ஒரு டயலாக் எல்லாருமே சொல்றாங்க. என்னன்னா, நாங்க உங்க சர்ச்சுக்கு வரோம்ல, நீங்க எங்க கோயிலுக்கு வந்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம நிறைய இந்த மாதிரிலாம் நம்ம அதை கடந்து வந்திருப்போம். அப்படி ஆனா பாருங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடன்படக்கூடாது. நமக்கு தெரியுது இல்லையா யார் உண்மையான தேவன் என்று. நம்ம அறிந்த பிறகும் நம்ம மற்றவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்துக்காக நம்ம அங்கு கால் வைப்போமானால்
அது உண்மையாகவே தேவனுடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்கும். நல்லா அறிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களா இருக்காங்க, உங்க கோயில்ல தான் வச்சிருக்காங்க, ஆனா நான் அந்த கோயிலுக்கு வாசல்ல போய் நிக்கிறேன். ஒருவேளை நானு அந்த விக்கிரகத்துக்குரிய அந்த இடங்கள்ல நான் போகல, நான் கும்பிடல, ஆனா உள்ள போய் நிக்கிறேன். இப்படி எல்லாம் பண்ணும்பொழுது ஆண்டவருடைய பார்வை ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கும். அந்த பாவம் தொடர்ந்தவர்களை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி காலங்களை இப்படி எல்லாம் சொல்லி அழைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க சர்ச் கூப்பிடும்போது நாங்க வரோம் இல்லையா, நீங்க வருகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை வழுவி போகத்தக்கதான காரியங்களை நடக்கும். அதனால நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம் பொய் தீர்க்கதரிசியை பற்றிய கட்டளை, அந்நிய தேவர்களை சேவிக்க அழைப்பவர்களை அழிக்க கட்டளை. அழிச்சு போடணும், அதான் சொல்றார் ஆண்டவர். சிஸ்டர் ஒரு 13ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொற்பனக்காரர் ஆகிலும் எழும்பி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அப்போ ஆண்டவர் அந்த கட்டளைகளை ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். 14வது அதிகாரத்துக்குள்ளே போயிடுவோம். 14ஆம் அதிகாரம் சுத்தமான ஆகார பொருட்கள். லேவியராமத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, லேவியராமத்துல நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம். என்ன காரியங்களை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே ஜனங்களுக்கு மறுபடியும், ஏன்னா அந்த சந்ததி அழிந்து போயிடுச்சு இல்லையா, அதனால மோசே இவர்களுக்கு அதை என்ன பண்றான், திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்திட்டு வரோம். நிறைய காரியங்களை கொஞ்சம் நம்ம இந்த அதிகாரத்துல பொறுமையாய் பார்ப்போம். சிஸ்டர் அந்த அப்படியே வசனங்களை வாசிச்சுட்டே வரீங்களா, இல்லையா லைன்ல இருக்கவங்க யார் வாசிச்சாலும் சரி, அப்படியே அந்த பொறுமையை 1-2 அப்படியே வசனங்களை வாசிங்க, நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனமாயிருக்க தெரிந்து கொண்டார். அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்கள் ஆவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே. மிருகங்களின் விரிகுளம்புள்ளதாயிருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களை நீங்கள் புசிக்கலாம். அசை போடுகிறவர்களிலும் விரிய குழம்பு வைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முயலும் புலி முசலுமே. அவைகள் அசை போட்டும் அவைகளுமே விரியங்குழம்பில்லை. அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரியங்குழம்புள்ளதாய் இருந்தது, அசை போடாதிருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலினால் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம். நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும் பைரியும் வல்லூரும் சகலவித பருந்துகளும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்பகமும் சகலவிதமான டேகையும் ஆந்தையும் கோட்டானும் தாசையும் கூலக்கடாவும் குருகும் தீர்க்காய் நீர்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே. பறக்கிறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. அவைகள் புசிக்கத்தகாதவைகள். சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம். தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விட்டு போடலாம்.
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் வெள்ளாட்டு குட்டியையும் அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசபாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் நமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. தொடர்ந்து வாசிக்கவா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். போதும் சிஸ்டர். பாத்தீங்களா, அந்த முதல் 2 வசனத்திலேயே நம்ம பார்க்கும் பொழுது அந்த புருவெல்லாம் இன்னைக்கு ட்ரிம் பண்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் கூட ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு அது செய்யாதவங்களே இருக்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம அதை பத்தி சொல்லுவோம், ஆனால் நாங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இல்ல, நாங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அதுல பார்க்கிறோம். அந்த முதல் 2 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கூறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரகம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய முக்கியமான பாத்தீங்களா, அவர் சொல்றாரு பாருங்க, உங்க கண்களுக்கு இடையில என்ன பண்ணாதீங்க, சவரம் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அப்போ அந்த புருவம் எடுக்கிறதை குறித்து கூட ஆண்டவர் இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காரு. அதை நீ செய்யாத, என் பிள்ளைகள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு. கர்த்தருடைய நாமமே. நீங்கள் என்ன பண்ணா, உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அது செய்யாத அப்படின்னு சொல்லி அங்க ஏற்கனவே நம்ம லேவிராமத்துல சொன்னதுதான். லேவிராமத்துல எங்க இருக்கு நம்ம பார்க்கலாமா? லேவிராம் திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமம். பிரைஸ் தி லார்ட். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பதினோராம் அதிகாரம், லேவியராகம் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அதே காரியத்தை இங்க நம்ம உபாகமத்திலே 14வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். கவனிச்சு பாருங்க, அங்கேயும் சொல்லப்பட்ட அதே காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அங்க வந்த ஜனங்களுக்கு சொல்லியாச்சு. அவங்க இப்ப இல்ல, உயிரோடு இல்லாததுனால இதை மறுபடியும் ஜனங்களுக்கு இதை நினைப்பூட்டி இவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். 21ல இருந்து வாசிங்க சிஸ்டர். லேவியராகமா சிஸ்டர்? உபாகமமா? சாரி சிஸ்டர், உபாகமம் 14ல 21ல இருந்து வாசிங்க. ஓகே சிஸ்டர். தானா இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விட்டு போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள், வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். நீயும் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசோபாகத்தை பிரித்து ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, அடுத்தது அப்படியாக இந்த 14ஆம் அதிகாரத்துல தேவன் சுத்தமான ஆகார பொருட்கள், தவிர்க்கப்பட்ட ஆகாரம், அதுக்கடுத்து கடைசியாய் தசம பாகத்தை குறித்தும் தேவன் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். தசம பாகத்தை குறித்தும் அங்கே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்ம தசம பாகத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 15வது அதிகாரத்துல பாருங்க, கடன் கொடுக்கறதை குறித்து சொல்லி இருக்கிறார். கடன் வாங்குறாங்க இல்லையா, கடன் வாங்குறது, அதுக்கடுத்தது விடுதலை கொடுத்து அனுப்புகிற காரியம், தலையீற்றாகிய ஆணை, தலைச்சின் பிள்ளைகளை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டளைகளும் இந்த 15ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. கடன். சிஸ்டர் வாசிங்க, 1-2 வசனத்தை வாசிங்க. ஏழாம் வருஷத்தின் முடிவிலே வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? ஏழாம் வருஷத்தின் முடிவிலே
விடுதலை பண்ணுவாயாக. விடுதலை விவரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியினால் அந்த கடனை பிறன் கையினாலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தாண்டாமல் விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியான கையிலே நீ கடனை தாண்டலாம், உன் சகோதரத்திலே உனக்கு வர வேண்டியதை உன் கை விட்டு விட கடவது. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகள் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையே அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர். ஓகே, ஆமென். தேங்க்யூமா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம பார்க்கிறோம், இது ஏற்கனவே நமக்கு தெரியும். பாருங்க, இப்ப கடன் வாங்குற காரியம் அதை குறித்து இப்ப மறுபடியும் தெளிவா அவர் என்ன பண்ண போறாரு, உபாகம் 28ல அப்படியே அந்த காரியங்களையும் ஆண்டவர் அப்படியே அந்த பிரைஸ் தி லார்ட் சாபத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் பேசும்பொழுது அந்த கடன் காரியங்கள் எல்லாமே அந்த இடத்துல வருது. அடுத்தது 16வது அதிகாரத்திலே உள்ளடக்கம் பண்டிகை ஆசரிப்பு பற்றிய கட்டளைகளை தேவன் அங்கே சொல்லுகிறார். பண்டிகை ஆசரிப்பு கட்டளை 16வது அதிகாரம் பண்டிகை ஆசரிப்பை பற்றிதான கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன பண்டிகையை ஆசரிக்கணும், எதை ஆசரிக்க கூடாது, நீங்க ஆசரிக்கும் பொழுது என்னெல்லாம் செய்யணும், எங்கே வரணும், எந்த இடத்துல நீங்க நிக்கணும், எத்தனை பேர் அதுல கலந்து கொள்ளணும், என்னென்ன பண்டிகைகள், அந்த பண்டிகைகள்ல என்னென்ன பலி செலுத்த வேண்டும், இப்படி எல்லாவற்றுமே ஆண்டவருங்க ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் இங்க மோசே என்ன பண்றாரு, இப்பொழுது வந்திருக்கிற ஜனங்களிடத்திலே அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாருங்க. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும். 16வது அதிகாரம் 16ல முதல் வசனம். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து. சிஸ்டர் கேக்குதுங்களா? உபாகமம் 15ஆம் அதிகாரத்துல கடன் வாங்குறது மட்டும்தானே சிஸ்டர் உள்ளடக்கம்? கடன் வாங்குறது, விடுதலை கொடுத்து அனுப்புறது, விடுதலை கொடுத்து அனுப்புறது. அப்புறம் தலைச்சன் பிள்ளை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, தலையீற்றாகிய நம்ம கையீடு செய்கிற கையில, அப்புறம் குழந்தை நம்ம பிள்ளைகள்ல முதற் பலன், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல என்னென்ன கையின் பிரியாசங்களை, அதாவது வயல்வெளியில எதெல்லாம் நம்ம செய்யறோமோ, நம்ம வீட்டுல என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அதனுடைய முதற் பலன்களை குறித்தும் இந்த 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது பாருங்க, ஏன்னா இப்போ இந்த 16வது அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை, 16வது அதிகாரத்துல பண்டிகை ஆசரிப்பை பற்றிய கட்டளைகளை தேவன் இங்க சொல்லுகிறார். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, அதனால நீ என்ன பண்ணணும், பண்டிகையை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 4வது வசனத்துல பாருங்க. 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. அதுக்கு அடுத்தது பாருங்க, 8வது வசனத்துல 6 நாளும் புளிப்பில்லாத அப்ப பண்ணி புசிக்கணும் அப்படி சொல்லி ஒவ்வொரு அந்த பண்டிகை. அதுக்கு அடுத்தது 10ஆம் வசனத்துல பாருங்க, அவைகள் முடிந்த பொழுது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று நீ ஆசரித்து அப்படின்னு சொல்லப்போ பண்டிகை ஆசரிப்பை குறித்து தேவன் இங்க சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு லகுவான காரியங்களை இங்க வெளிப்படுத்துகிறதை பார்க்க. ஏற்கனவே ஜனங்களுக்கு சொல்லியாச்சு, அவங்க இந்த சந்ததிகளுக்கு சொல்லாதபடினாலே மறுபடியும் இதை இவர்களுக்கு சொல்லும்படியான சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. அடுத்தது 17ஆம் அதிகாரத்திலே நியாய விசாரணை அரசாட்சி பற்றிய கட்டளைகள். 17வது அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம் உபாகமத்துல நியாய விசாரணை. இரண்டாவது வசனத்துல பாருங்க, கடைசி லைன், அவருடைய உடன்படிக்கையை மீறி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றாரு, நியாயம் விசாரிக்கிறார். ஏதாவது கட்டளைகளை இவர்கள் கீழ்ப்படியாதபடிக்கு செய்வார்களானால் அதற்கு தேவையான காரியங்களையும் இவங்க எப்படி நடக்கணும் அப்படின்றதை தேவன் இந்த 17ஆம் அதிகாரத்திலே சொல்றார். நியாய விசாரணை மற்றும் அரசாட்சி பற்றிய கட்டளை. பிரைஸ் தி லார்ட்.
அடுத்தது 18வது அதிகாரத்துல லேவியர் ஆசாரியருக்குரிய பங்குகள். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறாங்க. லேவியர் ஆசாரியர் குறித்த பங்குகள், தவிர்க்கப்பட வேண்டியவைகள், இதெல்லாம் தவிர்க்கணும். அதுக்கடுத்தது தீர்க்கதரிசி பற்றிய பிரமாணங்கள். சிஸ்டர் அதை வாசிக்கிறீங்களா? 11வது வசனம் வாசிங்களா? 18ல 11. மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்க 15ஆம் வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுக்கணும் அப்படின்ற அந்த கட்டளைகளையும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். இது இந்த காரியங்கள் பாருங்க. இந்த 18வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சானம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும் அப்படின்ற மேல அந்த லிஸ்டோட கமாவோட வருது பாருங்க. இந்த மந்திரவாதியினோட எல்லாம் மேல இருக்கிற காரியங்களோட ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். உண்மை. நாங்களும் பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்பதாக இந்து குடும்பத்துல தான் இருந்தோம். வருஷம் ஒரு தடவை அந்த விக்கிரகத்தினுடைய ஜாத்திரைகள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த வேப்பிலை இலையெல்லாம் இடுப்புல கட்டிட்டு மேல எல்லாம் கட்டிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் செய்யல. ஆனா என்னுடைய கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய சொந்தக்காரர்கள் அந்த தெரு ஜனங்கள் எல்லாருமே அந்த காரியங்களை செய்வாங்க. இன்னைக்கும் அந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்படி வரும் அந்த ஊர்வலம் வரும் பொழுது அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க. அந்த 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி 3வது நாள் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல எல்லாம் நடக்க விடுவாங்க. தீ கடக்க பண்ணுகிறது. அதாவது அது எதுக்காக அந்த தீ கடக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் செய்த அந்த தவறுகளுக்காக அவர்கள் பிராயச்சித்தம் செய்கிறார்களாம். தீ கடக்க பண்ணுகிறது. தன் பிள்ளையாவது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சேருகிற அந்த தேசத்துல இப்படிப்பட்ட அருவருப்புகள் நடக்கிற அந்த இடத்துல நீ போய் கற்றுக்கொள்ளாத அப்படின்னு சொல்றாரு. கற்றுக்கொள்ளாத. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீ இந்த சிலை நமஸ்காரங்களை பார்த்து எகிப்தில இருக்கிற ஜனங்கள், எகிப்தில நம்முடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் அங்க அடிமைப்பட்டிருந்த பொழுது சிலைகளை நமஸ்கரித்ததை பார்த்து அவங்களுடைய மைண்ட் செட்டப்ல சிலை வேணும்னு இப்படியே கேட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு? அந்த சிலைகளுக்கு ஒத்த காரியங்களை தான் கன்றுக்குட்டியை வார்ப்பிக்க சொன்னாங்க ஆரோனை. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, மந்திரவாதியும் சன்னதக்காரரும் மாய வித்தைக்காரரும் செத்தவரிடத்திலே குறி கேட்கணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப இந்த கட்டளைகளை தேவன் சொல்லி முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவநாமம் மகிமைப்படுதாக. அடுத்தது 19ஆம் அதிகாரத்தை பாருங்க. அடைக்கல பட்டணங்கள் நியாய விசாரணை. 19ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்க. உபாகம் 19ல 1-2. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதனால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரித்து கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். ஆமென். ஆமென். Thank you sister. சிஸ்டர் 19ஆம் அதிகாரம் சொல்லுங்க சிஸ்டர். புரியல சிஸ்டர். உபாகமம் 19ஆம் அதிகாரத்துல உள்ளடக்கத்தை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சிஸ்டர். கண்டிப்பா. அடைக்கல பட்டணங்கள், அதாவது இவங்க போய் சேர போற அந்த பட்டணத்தினுடைய காரியங்கள். அடைக்கல பட்டணங்கள், நியாய விசாரணை. இந்த 2 காரியங்களும் தான் இதுல உள்ளடக்கமா இருக்கிறது.
பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த 19ஆம் அதிகாரத்திலே அடைக்கல பட்டணங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களில் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் அப்படின்னு சொல்றாரு. 3 பட்டணங்களை பிரிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாரு. கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க பண்ணுகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனமறியாத கொன்றவன் தானே. இப்படி சில கட்டளைகளை ஆண்டவர் அங்க கொடுக்கிறார். இப்ப இந்த 19ஆம் அதிகாரத்துல அடைக்கல பட்டணங்களும் நியாய விசாரணை குறித்தும் சொல்லப்படுகிறது. 20ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துருவோம். யுத்தத்துக்கு செல்றாங்க, மறுபடியும் யுத்தத்துக்கு இவங்க கிளம்புறாங்க. சிஸ்டர் வாசிங்க, முதல் 2 வசனத்தை வாசிங்க. உபாகம் 20ல 1-2 வசனம். நீயும் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி 20ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த 20ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், யுத்தத்துக்கு செல்லுதலும் யுத்தம் செய்தல் பற்றிய கட்டளைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். யுத்தத்தை பற்றிய கட்டளைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். யுத்தத்துக்கு செல்றாங்க, யுத்தம் செய்தல். என்ன யுத்தம்? இப்ப கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்கணும், அங்க வேற ஜாதிகள் இருக்கிறாங்க, அவர்களை வேறற்று போக பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை கூட அங்க இருக்கக்கூடாது. அந்த தேசத்துல இவங்க போய் சுதந்திரிக்க போற அந்த இடத்துல பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ, ஒருவேளை நம்ம எல்லாம் பாவம் பாக்குறோம் இல்லையா, பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ் யாரா இருந்தாலும் சரி, ஒருவரும் அங்கே இருக்கக்கூடாது, வேறற்று போக பண்ணுவாராம். அப்படி செஞ்சுட்டுதான் இவங்க அந்த பட்டணங்களை போய் அவங்க அடைக்கலமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற கட்டளைகளை இவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சரி, 20ஆம் அதிகாரத்துல யுத்தத்துக்கு செல்லுகிறார்கள், யுத்தம் செய்தல் பற்றிய கட்டளைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இன்னொன்னு கூட ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. 20ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்க. நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் பொழுது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடுவாய். இதே வார்த்தையை தான் அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவாரு, தம்முடைய சீஷரிடத்துல சொல்லுவாரு. ஒரு இடத்துல ஜெபிக்க நீங்க ஒரு பட்டணத்துக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணுங்க, சமாதான வாழ்த்துதலை கூறுங்க, அதற்கு ஏற்றவன் அந்த இடத்துல இருப்பானால் அந்த சமாதானம் அவனுக்கு போய் சேரும், இல்லை என்றால் அது உங்களிடத்திலே திரும்பி வரும் என்று ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா. இப்ப பாருங்க, இந்த உபாகம் 20ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் பொழுது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். அவர்கள் உன்னோடே சமாதானப்படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போட்டு என்ன பண்ணணும், உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் உள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி, அடுத்த பாருங்க, ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களை மாத்திர உயிரோடு வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை நீ அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்லப்படுற. அப்போ புருஷர்களை மட்டும் நீ சாகடிச்சு அடுத்தது ஸ்திரீகளையும் குழந்தைகளும் ஒரு சில பட்டணங்களை சுதந்திரிக்கும் பொழுது ஆண்டவர் அங்க எல்லாரையும் அழிக்கிறார். ஆனா இங்க பார்க்கிறோம், ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களை மட்டும் நீ உயிரோடு கூட வை அப்படின்னு சொல்லி அந்த கட்டளைகளை தேவன் அங்கே கொடுக்கிறார். 17ஆம் வசனத்துல 16ல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோட வைக்காது. பாத்தீங்களா, மூச்சு விடுற ஒன்னத்தையும் உயிரோட வைக்காது. ஆனா அந்த 7 நல்லா கவனிக்கணும், இந்த 7 ஜாதிகளை மட்டும் ஒண்ணு கூட உயிரோட இருக்கக்கூடாது.
மூச்சு விடுகிற ஒண்ணுமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அடுத்தது 21ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம், உபாகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம், கொலை செய்யப்பட்டவனுக்கான பிரமாணம். எழுதி கொள்ளுங்க, கொலை செய்யப்பட்டவனுக்கான பிரமாணம். அடுத்தது இல்லற வாழ்க்கைக்குரிய கட்டளை. 21 முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 வாசிங்க, 1 2. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னார் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக. ஆமென். அப்போ அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு கூட சில பிரமாணங்களை தேவன் இங்க கொடுக்கிறார். இதெல்லாம் தாங்க இப்ப நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்ல, அப்புறம் ஹை கோர்ட்ல, அது மட்டும் இல்ல, நீங்க எந்தெந்த தேசத்துல இருக்கிறீங்களோ அங்க எல்லாம் இப்போ இந்த கோர்ட்ல நடக்கிறது எல்லாம் இதுதான். நம்முடைய வேத புத்தகத்தினுடைய கட்டளைகள் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அதுக்கு செக்ஷன் போடுறாங்க. செக்ஷன் அப்படின்னு சொல்லி சில நம்பர்களை வைத்து இந்த இதுக்கு இதை பிரியாய்ச்சித்தம் பண்ணணும், இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும், கொலை செய்தவன் தூக்கிலிடப்பட வேண்டும். பாத்தீங்களா, தூக்கு தண்டனை கூட இருக்கு பாத்தீங்களா. இன்ன வரைக்கும் எல்லாமே நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் தான் அங்க இப்பொழுது நம்மை ஆளுகை செய்ய கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆனாலும் குமாரனாகி இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டபடினால் எல்லாரும் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளல. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்போ இந்த 21ஆம் அதிகாரத்துல கொலை செய்யப்பட்டவர்களுக்கான பிரமாணம். அடுத்தது தேவநாம மகிமைப்படுவதாக. அடுத்து 11ஆம் வசனத்துல சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த திருமண பந்தத்தை குறித்தும் ஆண்டவர் இங்கே சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அடுத்தது அடங்காது துஷ்ட மகனை பற்றிய கட்டளைகள். ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியலனா 18ஆம் வசனத்தை பாருங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளாத பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்தின் மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு சட்டம் பாருங்க பிரியமானவர். இன்னைக்கு எந்த பிள்ளைகள் இன்னைக்கு நமக்கு கீழ்ப்படியுது யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சத்துரு எல்லா குழந்தைகளை கூட இன்னைக்கு வஞ்சித்துட்டு இருக்கிறான். ஒரு நரக பாதாளத்துல குழந்தைகளுக்குள்ள அலறிட்டு இருக்கான். நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் எப்படி குழந்தைகளை அனுப்புவார், ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை பாருங்களேன், அந்த கசப்புகள் அப்படியே இருக்கு. பிள்ளைகளை நம்ம ஏதாவது கோவப்படுத்திட்டோம்னா மறந்துட்டு நம்ம கிட்ட வர்றதே கிடையாது. சத்துரு இன்னைக்கு பிள்ளைகளை வஞ்சித்துட்டு இருக்கிறான், நல்லா நமக்கு தெரியும். முதல்ல நம்ம வாழ்ந்த காலத்துல நம்ம எல்லாம் குழந்தைகளை இருக்கும் பொழுது அடிச்சாலும் நம்ம ஓடி போயிடுவோம் இல்லையா, கூப்பிட்டாங்கன்னா உடனே போவோம். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. அப்ப இங்க ஆண்டவர் அந்த குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கட்டளை கொடுக்கிறார். அடங்காத பிள்ளை இருக்குமானால் அவனை மூப்பரிடத்துல கூட்டிட்டு போ, அங்க பேசி எல்லாம் சரி பண்ணி என்ன பண்ணும், கல்லெறிஞ்சவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். பயங்கரமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க இப்படி இருக்கும் பாருங்க, எப்படி எல்லாம் தேவனுடைய கட்டளை இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 21 வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறையும் பொழுது மறுநாள் பஸ்கா பண்டிகையினுடைய ஆரம்பம் இல்லையா. அதனால இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, பண்டிகை நாட்களுக்கு இருக்கபடினால அந்த மரத்திலே கொலை செய்யப்பட்டவன் என்ன பண்ணக்கூடாது, இரவிலேயே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கல் ஆகாது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே சிலுவையில அரிமத்தேனு ஊரானாகிய யோசேப் என்னும் ஒருவனுடைய கல்லறையிலே அவர் வைக்கப்பட்டார்.
அது இந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டோடு கூட நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த யூதர்கள் இன்ன வரைக்கும் அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அடங்காத துஷ்ட மகனை அப்படி செய்யணும். 22வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். 22வது அதிகாரத்தோட உள்ளடக்கம் சகோதரனுடைய சொத்து பற்றிய கட்டளைகள். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். பார்த்தீங்களா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல சத்ரு அதிக போராட்டத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு எந்த நிலங்களை ஏற்றுக்கொண்டாலும் கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ள இன்னைக்கு வெட்டிக்கிட்டு கொலை செஞ்சு சாவுறாங்க. இடத்துக்காக ஒரு அடி இடத்துக்கு கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க. உண்மையா பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்க மத்தியில இருக்கிற நாங்களும் இன்னைக்கு மந்திரக்கட்டுலனால பயங்கரமான ஒரு வேதனைப்பட்டோம். 15 ஆண்டுக்கு முன்பதாக அது செய்தது என் தகப்பனோட கூட பிறந்த சகோதரர். குடும்பத்தை அழித்து அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ளும்படியா. ஆனா இங்க ஆண்டவர் அதற்குரிய கட்டளைகளும் கொடுத்திருக்கார். சகோதரருடைய சொத்து பற்றிய கட்டளைகள், பலவிதமான கட்டளைகள், குடும்ப வாழ்க்கைக்கான கட்டளைகள். இந்த 3 காரியங்களும் இந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கமாயிருக்கிறது. சகோதரனுடைய சொத்து பற்றிய கட்டளைகள், பலவிதமான கட்டளைகள், குடும்ப வாழ்க்கையான கட்டளைகள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமமே. அடுத்தது பாருங்க, 23வது அதிகாரத்துக்கு வருவோம். 23ஆம் அதிகாரத்திலே சகோதரனுடைய சொத்து பற்றிய கட்டளைகள். 23ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை பற்றிய கட்டளைகள். கர்த்தருடைய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை பற்றிய கட்டளைகள். சிஸ்டர், நீங்க 23ஆவது அதிகாரத்துல 3 வசனங்கள் வாசிங்க எனக்காக. விதையடிக்கப்பட்டவனும் கோச மறுப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு பத்திரம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்காரலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பத்திரம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆமென். இந்த 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, அம்மோனியனும், அடுத்தது மோவாபியனும். மோவாபி யாரு? ரூத்தனுடைய சந்ததி. பாத்தீங்களா, மோவாப் அப்படின்னும் பொழுது நமக்கு ரூத்து தான் ஞாபகம் வரும். இனி வரும் நாட்கள் நம்ம நியாயாதிபதிகளை வாசிக்க போறோம். அப்ப நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்ற இவங்களை யாரெல்லாம் சபைக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காரு பாருங்க. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. 10 தலைமுறை. பாத்தீங்களா, அவன் செய்த அந்த வேசுத்தனத்தை நிமித்தம் 10 தலைமுறை ஆனாலும் சபைக்குள்ள வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, குடிகாரர்கள், பாவிகள், பொல்லாத பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்கிறதுக்கு நான் இங்கே வந்தேன் என்று சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்! இந்த தேவன் தான் மாம்சமாகி நமக்கு வந்தார் இல்லையா பிரியமானவர்களே? இங்க பார்க்கிறோம், இந்த அம்மோனியர்கள், மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்ப இந்த மோவாபிய ஸ்திரீ ரூத்து தான் என்ன சொல்றா நகோமியை பார்த்து, உன் தேவன் என்னுடைய தேவன் இல்லையா, நீங்க மறிக்கிற இடத்துலதான் நானும் இருப்பேன்னு சொல்லி வருகிறான். ஆனாலும் இந்த ரூத்து, இந்த நகோமி எங்க போகிறா பாருங்க, எருசலேம், அதாவது எருசலேமை விட்டு எங்க போறா? அவ ரொம்ப மோசமான ஒரு காரியம். ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக்கொள்ள ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம மறுபடியும் ஓடி வந்துருவோம். ரூத் புஸ்தகம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடு கூட எங்க போகிறாங்களா? மோவாப் தேசத்துக்கு போறாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, மோவாபுடைய பிள்ளைகள் எங்க வரக்கூடாது? மோவாப் பிள்ளைங்க சபைக்குள்ள வரக்கூடாது. ஆனா அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு இவங்க கடந்து குடும்பமா போறாங்க. ஆனாலும் அங்கே ரூத் நிமித்தமா இப்படி ஒரு சந்ததி நமக்கு வந்தது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த 23ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை பற்றிய கட்டளைகள். அடுத்தது 24ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரம் விவாகரத்து, குஷ்டரோகம், கடன் மற்றும் சமூக வாழ்விற்கான பல்வேறு கட்டளைகள். எழுதி கொள்ளுங்க. விவாகரத்து, இங்க ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன்.
3ஆம் வசனம் பாருங்க. அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படிக்கு பரிசேயரும் சதுசேயரும் வந்து கேட்பாங்க. புருஷன் வந்து அதாவது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி குறித்த பிரமாணங்களை குறித்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி சரியில்லை அப்படின்னா அவன் புருஷன் வந்து தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவன் அனுப்பிடுவான் இல்லையா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட. அப்படின்னா அவர் வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. ஆனாலும் பாருங்க, மோசே உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தமாகத்தான் அப்படி எழுதி வைத்திருக்கிறான். வேசித்தன முகாந்தரத்தினாலே ஒழிய ஒரு மனைவியை ஒரு கணவன் தள்ளவே கூடாது. அவள் வேசித்தனம் செய்தால்தான் நீங்க தள்ளணும். அப்படி தள்ளப்பட்டவளை விவாகம் செய்கிறவனும் வேசி பிள்ளையா இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? இதெல்லாம் பாருங்க. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சில காரியங்களை புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வந்திருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எனக்கு அப்படியே வாசிட்டே வாங்க. இந்த 24ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து பிரைஸ் லார்ட் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிட்டே வாங்க. படிக்கிறீங்களா? ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொன்னுக்கு மனைவியாகலாம். அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷனும் இறந்து போனாலும் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Thank you sister. அடுத்தது பாருங்க, இப்போ பழைய ஏற்பாட்டிலேயே இந்த 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த 24 உபாகம் 24:5 பாருங்களேன். ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷம் பரியந்தம் தன் வீட்டிலே தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. பாத்தீங்களா? 1 இயர். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் இன்னைக்கு இருக்குமானால் யாருமே என்ன ஏற்கனவே நிறைய பேர் வேலைக்கு போறதே கிடையாது. இன்னும் இந்த கட்டளைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வார்லான்னா என்ன நடக்கும்னு பாருங்க. அப்போ அந்த நாட்களை பழைய ஏற்பாட்டின் நாட்களை இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமமே. அடுத்தது 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், குஷ்டரோகியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்ப இந்த உபாகம் 24ஆம் அதிகாரத்துல விவாகரத்து குறிச்சு, குஷ்டரோகத்தை குறித்து, அடுத்தது கடன் 10ஆம் வசனம் பாருங்க. பிறனுக்கு நீ எதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்கி நீ அவன் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க வேண்டாம். கடன் வாங்கின காரியங்களை குறித்து கூட ஆண்டவர் அவ்வளவு தெளிவா இங்க சொல்லுகிறதே நம்ம பார்க்க முடியும். 25ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போவோம். சமூக வாழ்விற்கான கட்டளைகள் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் இல்லையா? ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொன்ன காரியங்கள் தான் சமூக வாழ்விற்கான கட்டளைகள். பிரைஸ் தி லார்ட். சமூக வாழ்க்கைன்னா உங்களுக்கு தெரியுதா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு கிட்ட எல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கணும், வேலை ஸ்தலத்துல எப்படி, அப்படி வெளியே நம்ம போகும்பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான கட்டளைகளை இங்கே 25ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது 26ஆம் அதிகாரத்திலே முதற் பலன் கமா காணிக்கை கமா தசமபாகம் கமா பொருத்தனை பற்றிய கட்டளைகள், இந்த 4 காரியத்தை குறித்தும் சொல்றாரு. முதற் பலனை படைக்கணும், காணிக்கை படைக்கணும், தசமபாகத்தை படைக்கணும், பொருத்தனை பற்றியதான கட்டளைகளை ஜனங்களுக்கு ஏற்கனவே இவங்க யாத்ரா, அதாவது பாத்தீங்கன்னா லேவியராகமத்திலையும் என்னாகமத்திலும் சொல்லப்பட்ட சில காரியங்களை இங்க மறுபடியும் ஜனங்களுக்கு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். முதல் 2 வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே நீ பயிரிடும் நிலத்துல கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து உன் தேவனாய் கர்த்தர்
தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய், எங்க போனோம்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போங்க அப்படின்றார். ஆண்டவர் எங்க தெரிந்து கொண்டிருக்காரோ அந்த இடத்துக்கு நீங்க போய் அந்த நாட்கள் இருக்கும் ஆசானிடத்துல சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியிலே அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்போ இவங்க யோசுவாவின் புஸ்தகத்துலதான் போய் அங்க அந்த இடங்களுக்கு போய் அவங்க ஆளுகை செய்ய போறாங்க. புரியுதுங்களா? என்னாகும் புஸ்தகத்துல அந்த இடம் எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாச்சு. இப்போ அத ஜனங்க அந்த உள்ள போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுதான் இங்க நடக்கு. அப்போ இந்த 26ஆம் அதிகாரத்துல முதற் பலனை குறித்து, காணிக்கையை குறித்து, காணிக்கை, அதுக்கடுத்தது தசமபாகத்தை குறித்து, தசமபாகத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது பொருத்தனை காணிக்கை பற்றியும் ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார். சரி, 27ஆம் அதிகாரத்துல கட்டளைகளை கற்களில் எழுதி நாட்ட கட்டளை. சிஸ்டர் இதை வாசிட்டே வரீங்களா? 1, 2, 3 வசனம் வாசிக்கிறீங்களா? ஓகே சிஸ்டர். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கே நீ போக ஜோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். ஓகே சிஸ்டர். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அந்த கல்லை, அந்த கட்டளையாக பெற்ற அந்த கல்லை இங்கே அவர் எழுத சொல்றார். 27ஆம் அதிகாரத்துல கட்டளைகளை கற்களில் எழுதி நாட்ட கட்டளை. அப்புறம் கெரிசீம் மலையிலிருந்து ஆசீர்வாதம் சொல்லுகிற ஒரு காரியம். கெரிசீம் என்ற ஒரு மலை இருக்கும். அந்த மலையில நின்று ஆசீர்வாதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்தது ஏபால் மலையிலிருந்து சாபம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியன் 2 விதமான மலையில போய் நிப்பானாம். ஜனங்களை நிக்க வச்சுட்டு 2 விதமான மலைகளின் மேல போய் நின்று, முதல்ல ஆசீர்வாதமான அந்த மலையின் மேல போய் ஏறி நின்று சில காரியங்களை என்ன நம்ம சொல்லும் பொழுது ஜனங்கள் ஆமேன் ஆமேன் அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்தது கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறவர்களுக்காக வேறொரு மலை, அதாவது ஏபால் என்ற மலையில போய் நின்று சபிக்கணும். பாருங்க 16ஆம் வசனத்தை பாருங்க. தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்களாக அப்படின்று. இப்ப இது எதுல இருந்து வருது பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையிலே, 12வது வசனம், கெரிசீம் மலையிலே சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்களில் நிற்க வேண்டும். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். பாத்தீங்களா? இந்த கோத்திரங்களை பிரிச்சு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு ஜனங்கள் என்ன பண்ணணுமா? ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப இதன்படியான கட்டளைகள் எங்கே இருக்கிறது? கட்டளைகளை கற்களில் எழுதி நாட்ட கட்டளை, கெரிசீம் மலையிலிருந்து ஆசீர்வாதம், ஏபால் மலையிலிருந்து சாபம். 28ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமைக்கான சாபங்கள். 28ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். ஆசீர்வாதத்தை குறித்தும் சாபங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிஞ்சா அவங்களுக்கு ஆசீர்வாதம். 1 to 13 வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து இருக்கிறது. ஆனால் 14 to 68 வசனங்கள் பாருங்க, முழுவதுமாய் சாபமே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது 29வது அதிகாரம், மோவாபிலே இஸ்ரவேலரோடு தேவன் செய்த உடன்படிக்கை.
மோவாபிலே இஸ்ரவேலரோடு தேவன் செய்த உடன்படிக்கை. சிஸ்டர் ஒரு 2 வசனம் வாசிங்க 29ல. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையே அல்லாம் மோவாபின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவையிலே. மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆமென். Thank you sister. Praise the Lord. அப்ப இந்த 29ஆம் அதிகாரத்துல மோவாபிலே இஸ்ரவேலரோடு தேவன் செய்த உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, உடன்படிக்கை, கட்டளைகள், எச்சரிப்பையும் ஆண்டவர் தரார். Praise the Lord. அடுத்தது 30வது அதிகாரம். 30வது அதிகாரம் தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து தவறினவர்கள் மனம் திரும்பும் பொழுது கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள். ஒருவேளை அவங்க அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் மறுபடியும் மனம் திரும்பி வந்தாங்கன்னா அவங்க என்னென்ன காரியங்களை செய்யணும் என்பதற்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து தவறினவர்கள் மனம் திரும்பும் பொழுது கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகளும் ஆசீர்வாதங்களும். 8ஆம் வசனம் பாருங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அதுக்கடுத்து பாருங்க 30ஆம் அதிகாரத்துல 19, 20 பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று சொல்றார். ஜீவனையும் வச்சிருக்கேன், மரணத்தை வச்சிருக்கேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், சாபத்தை வச்சிருக்கேன், எல்லாமே உனக்கு முன்னா இருக்கு. ஆனா நீங்க எதை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? ஆதாம் ஏவாளை கொண்டு போயிட்டு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வச்சு எல்லா சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு, ஆனால் இதை புசிக்காதே. புரியுதுங்களா? அது போலதான் இங்கே ஜீவனம் இருக்கு, மரணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. 20ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆமென். 31ஆம் அதிகாரத்தை பாருங்க. யோசுவாவை நியமிக்கிறாங்க. ஏன்னா இப்ப மோசே மரிக்கிற நாட்கள் வரப்போகுது, அதனால யோசுவாவை இங்க நியமிக்கிறார்கள். 2ஆம் வசனம் பாருங்க. மோசே போய் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இன்று நான் 120 வயது உள்ளவன் ஆனேன். பாத்தீங்களா? 120 வயசு ஆயிடுச்சு. இனி நான் போக்கும் வரத்துமா இருக்க முடியாது. இந்த யோர்தானை நீங்க கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். நான் யோர்தானுக்கு உங்களுக்கோடு வரமாட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்குண்டதாய் கடந்து போவாரு. அப்போ பாருங்க, உங்களை நடத்தும்படிக்கு இங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு தினமனதாயிரு, இனி கர்த்தர் உன்னை நடத்தி செல்வார் அப்படின்ட்டு வரப்போ 31ஆம் அதிகாரத்துல யோசுவா நியமிக்கப்படுதல், தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த கட்டளைகள், அதுக்கடுத்தது ஜனங்கள் மத்தியிலே எழுதப்பட்டு வாசிப்பதற்கான கட்டளை, பாட்டு பற்றி லேவியருக்கு கொடுக்கப்படுகிறது. கவனிக்கணும், யோசுவா இந்த அதிகாரத்துல நியமிக்கப்படுறாரு. தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த கட்டளைகள், அந்த கட்டளைகளை எழுதி வாசிப்பதற்கான கட்டளை, பாட்டு, அது எல்லாமே லேவியருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். 32வது அதிகாரம். 32ஆம் அதிகாரம் மோசேயின் பாட்டு. மோசே பாட்டு பாடுறாரு. இப்ப மோசேயினுடைய பாட்டு. அடுத்தது 33ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் கோத்திரங்களை மோசே ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இப்ப சாக போறாரு இல்லையா, மரணமாக போறதுனால அவர் கூப்பிட்டு இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை அவரை மோசே ஆசீர்வதிக்கிறார். பாருங்க 33ல 1வது வசனம் பாருங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாவது. சிஸ்டர் ஒரு 2-3 வசனம் வாசிச்சுட்டே வாங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசே
மோசே, நான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000-களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையிலே இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். மோசே போதும் சிஸ்டர். ஓகே, இதப்போ இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்தையும் அழைத்து அங்கே அப்படியே ஆசீர்வதிச்சுட்டே வர்றார். செபுலோன் கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரமாய் வந்து அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறதை சொல்லப்படுகிறது. மோசே பாருங்க எவ்வளவு ஒரு காரியம் இல்ல, அவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளை நடத்திட்டு வந்து பாருங்க. நம்ம அந்த கோத்திரங்கள் எங்க இருக்கு நம்ம பார்க்கலாமா? பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. 32வதுல முதல் கோத்திரம் ரூபன் கோத்திரம், 6ஆம் வசனத்துல வருது ரூபன் கோத்திரம். அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல லேவி கோத்திரம், 8ஆம் வசனம், மன்னிக்கணும் 8வது வசனம் ஸ்டார்டிங்ல. அடுத்தது 12வது வசனத்துல பென்யமீன். அடுத்தது 13ல பாருங்க யோசேப்புடைய பிள்ளைகள் மனாசே. அது பாருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்து திருப்பிக் கொள்ளுவோம். 18வது வசனத்துல செபுலோன், 20வது வசனத்துல காத், அதுக்கடுத்து 22ல தான், 23வது வசனத்துல நப்தலி, 24வது வசனத்துல ஆசேர், மொத்தம் எத்தனை வந்திருக்கு பாருங்க சிஸ்டர். தேவி கோத்திரம் 2, 3, 4, 9 தான் வந்திருக்கு. என்ன 9 கோத்திரம் தான் இருக்கு. மறுபடியும் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்துல ரூபன் கோத்திரம் வருது. ரூபனை பார்த்து சொல்றாரு, சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்படியே வந்தீங்கன்னா 8வது வசனத்துல லேவியை குறித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியை குறித்து ஃபுல்லா அப்படியே சொல்லிட்டே வராரு. 10ஆம் வசனத்துல அப்படியே லேவியை குறித்து சொல்றாரு. அடுத்தது 11ஆம் சொல்லுங்க சிஸ்டர். 7ஆம் வசனத்துல யூதா இருக்கு. யூதா கோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, அப்ப 6ஆம் அதிகாரத்துல ரூபன், 6ஆம் வசனம் ரூபன், 7வது வசனத்துல யூதா, அடுத்தது 8ஆம் வசனத்துல லேவி. அடுத்து அப்படியே பாருங்க சார் எங்க அடுத்து வருதுன்னு. அடுத்தது பென்யமீன், 12, 13, அடுத்தது எப்ராயிம் வருது பாருங்க. எப்ராயிம், மனாசே 17வது வசனத்துல கடைசி 2 லைன்ல வருது. எப்ராயிம், மனாசே. இப்ப வந்துருச்சா? 12 கோத்திரம் வந்துருச்சா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கோத்திரங்கள் வந்துருச்சுங்களா சிஸ்டர்? புடிச்சிட்டீங்களா? ஆமே. இந்த 12 கோத்திரங்களையும் இஸ்ரவேலரின் 12 கோத்திரங்களையும் மோசே ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றாரு அவங்களுக்கு. அடுத்தது 34வது வசன அதிகாரத்தோடு நாம் முடிவடைகிறது உபாகமம் புஸ்தகம். மோசேயினுடைய மரணம், தேவன் மோசையை அடக்கம் பண்ணுதல், இதனுடைய உள்ளடக்கம். மோசையின் மரணம், தேவன் மோசையை அடக்கம் பண்ணுதல். ரொம்ப அற்புதமான ஒரு கடைசி அதிகாரம். இந்த 12ஆம் வசனம் பாருங்க, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. 5வது வசனம் பாருங்க, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். மோசே 7ஆம் வசனம் பாருங்க, மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை.
அடுத்து பாருங்க 6ஆம் வசனத்திலே, அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். கர்த்தர் நல்லவர். உபாகம் புஸ்தகத்தை முடிக்கும்படியாய் தேவன் இரக்கம் பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல 2.5 மணி நேரத்துக்குள்ள இந்த உபாகம் புஸ்தகத்தை படிச்சு முடிக்கலாமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவர். இதற்காக யாராவது ஜெபிக்கும்படியாய் பட்சமாய் கேட்கிறேன். தொடர்ந்து அநேகர் ஆரம்பத்துல வந்தாங்க, இப்ப வர முடியல. அநேகர் வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் யாராவது ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? சாருமா ஜெபிமா. ஜெபிமா. அன்பின் பரலோக பிதாவே நன்றி. அருமையாக ஆண்டவரே இந்த உபாகத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களோட எழுதப்பட்ட தேவன் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற அநேக ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு நாங்கள் போதிக்கத்தக்கதாக வசனங்களை எப்படி அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இன்னும் அதிகமாக இந்த பைபிள் ஸ்டடியில அநேகரை கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நடத்துகிற அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் அதிகமான ஆண்டவரே வெளிப்பாடை கொடுத்து ஆண்டவரை பயன்படுத்துவீராக. எல்லாவற்றும் உடைய கரத்துல ஒப்புக்கிறது, எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவரே பைபிள் ஸ்டடியில உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க்யூமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்படியாக இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் வந்து கலந்து கொள்ளும்படியாக. God bless you all. ஆமேன்.